ஈரோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா, உலகம் முழுவதும் எல்லா சமூக ஊடகங்கள்லயும், எல்லா வலைத்தளங்கள்லயும் ரொம்பவே பரபரப்பா போய் கொண்டிருக்கிற ஒரு விஷயம். எல் மென்ஜோ ஈவன் இந்த ஒருத்தனால மெக்சிகோ நகரமே கொழுந்து விட்டு எரிஞ்சு கொண்டிருக்குது. அதாவது அங்க வன்முறைகள், போராட்டங்கள் எல்லாம் வெடிச்சு கொண்டிருக்குது. இது எதனால அப்படின்றத பார்க்கலாம். அதாவது இந்த எல் மென்ஜோ அப்படின்றவன் ஆரம்பத்துல ஒரு வறுமையான ஒரு சூழ்நிலையில ஒரு பிறந்த ஒருத்தன். இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது இவன் சின்ன வயசுலயே ஒரு கேங் ஒன்றுல ஒரு சின்ன ஒரு அடியாளா ஒரு வேலைக்கு சேர்றான். அதுக்கப்புறமா அந்த வேலை எல்லாமே பிடிக்காம நாங்க கொஞ்சம் திருந்தி நல்லா இருப்போம் அப்படின்னு யோசிச்சவன் அமெரிக்காவுக்கு தப்பி ஓடுறான். அதுவும் சட்டவிரோதமான முறையில அமெரிக்கா போர்டருக்குள்ள போய் அமெரிக்காவில தன்னுடைய சாதாரணமான வாழ்க்கைய நடத்தி கொண்டிருக்கிறான். இந்த சமயத்துல அவனுடைய 20வது வயசுலயே ஒரு களவு கேஸுக்காக அவன் பிடிபட்டு சிறையில அடைக்கப்படுறான். அதுக்கப்புறமா மறுபடியும் வெளியில வந்த அவன் ஒரு போதைப்பொருள் கடத்தல் கேஸுக்காக மறுபடியும் அமெரிக்காவில ஒரு சிறை தண்டனை அனுபவிக்கிறான். அதுல 5 வருஷம் சிறை தண்டனை அவனுக்கு விதிக்கப்படுது. அதுலயும் அந்த 5 வருஷத்துல 3 வருஷம் சிறையில இருக்கிறான். அதுக்கப்புறமா அந்த 2 வருஷத்துல அவனுடைய நாட்டுக்கே போகும்படியாக அனுப்பப்படுறான். அதுக்கப்புறமா மெக்சிகோவுக்கு அவன் ஆரம்பத்துல ஒரு போலீஸ்ல சேர்ந்து அவன் ஒரு போலீஸ் உத்தியோகத்தரா கடமையாற்றான். ஆனா ஒரு கொஞ்ச நாளைக்கு மேல அதுல நிலை பெற்றிருக்காம அதுல இருந்து வெளியேறான். அப்படி வெளியேறினவன் மறுபடியும் ஒரு ஒரு கேங்ல அவன் ஒரு அடியாளா ஒரு ஊழியனா பணியாற்றுறான். அதுக்கப்புறமா தான் இவனுடைய இந்த உண்மையான சுயரூபமே வெளியில வருது. அதாவது ஆரம்பத்துல ஒரு ஊழியனா இருந்தவன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய திறமையால அடுத்தவர்களை பிடிச்சு கொடுக்கறதுல இருந்து அவனுடைய வேலை விதத்துல இருந்து எல்லாத்தையும் பார்த்தவர்கள் அவனுக்கான பொறுப்பை அதிகரிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படி இவன் அதிகமா மேல் பொறுப்புக்கு அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் கைதாகுறாங்க. நிறைய பேர் கன் ஷூட்டிங்ல இறந்து போறாங்க. நிறைய பிரச்சனைகள், நிறைய சண்டைகள் நடக்குது. இப்படி அவனுடைய கேங்ல இருக்கக்கூடியவர்களே நிறைய பேர் இறந்ததுக்கு அப்புறமா இவன் ஒரு கேங்ஸ்டர் ஆகுறான். இவன் எல்லாத்துக்குமே ஒரு தலைவர் ஆகிறான். அதாவது நாங்க நிறைய படங்கள்ல பார்த்திருப்போம், நிறைய சீரீஸ்ல பார்த்திருப்போம். இப்படி ஒரு கேங்ஸ்டார் ஒரு ஆள் இருப்பார். அவருக்கு நிறைய அடியாட்கள் இருப்பார்கள். அவர்களுக்குள்ள அவங்களுக்கு விரோதமா இன்னும் ஒரு கேங்ஸ்டார் உருவாவாங்க. அவங்களுக்குள்ள நிறைய சண்டைகள் வரும், கன் ஷூட்டிங்ஸ் நடக்கும், நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்கு பிறகு ஒருத்தரை வீழ்த்தி இன்னொருத்தர் ஹெட் ஆவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்த நாங்க படங்கள்ல மட்டுமே பார்த்திருப்போம். ஆனா இது ரியலாவே நடந்திருக்குது. அதாவது இந்த எல் மென்ஜோ அப்படி என்றவனுடைய வாழ்க்கையில இது உண்மையாவே நடந்த ஒரு சம்பவம். இவன் இந்த கேங்குக்கு தலைவன் ஆகிறான். அதுவும் இது எப்படிப்பட்ட கேங் அப்படின்னு சொன்னா ஒரு கடத்தல், போதை பொருள் கடத்தல் கும்பலினுடைய தலைவனா மாறுறான். அதுலயும் முக்கியமா ரொம்பவே ஆபத்தான போதை பொருட்கள், அதாவது இந்த ஃபென்டானில் அந்த மாதிரி, ஹெரோயின், ஃபென்டானில் அந்த மாதிரி ஒரு ஆபத்தான, மிகவும் ஆபத்தான ஒரு போதை பொருளுக்கு கடத்தல்காரனுடைய தலைவனா இவன் மாறுறான். இவனை யாராலையுமே நெருங்கவே முடியாதாம். அதாவது இவன் ஆரம்பத்துல இருந்தே இவன் ஒரு ஹெட்டா இருந்ததால இவன் ஒரு இடத்துக்கு போறான் அப்படின்னு சொன்னா அவன் போற இடத்துல மறைவா நிறைய அவனுடைய ஆட்கள் நிறைய பேர் ஒளிஞ்சொளிஞ்சு நிறைய இடத்துல இருப்பாங்களாம். அப்படி நிறைய இடத்துல இருக்கிறவங்க ஒரு சின்ன தகவல் போலீஸ் வர்ற மாதிரியோ அல்லது வேறு ஏதாவது இவங்களுடைய எதிரி வர்ற மாதிரியோ ஏதாவது ஒரு சின்ன தகவல் கிடைச்சாலும் கூட அங்க நடந்து போகக்கூடிய ஆட்கள், வாகனங்கள், அந்த மாதிரி அந்த இடத்துல என்னென்ன எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே கொளுத்தி விட்டுருவாங்களாம். அப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட பயங்கரங்கள் எல்லாம் நடந்த இந்த சந்தர்ப்பத்துல எத்தனையோ தடவை மெக்சிகோ அரசாங்கம் இவனை பிடிக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த முயற்சிகள் எல்லாமே வீணா போனதுதான் மிச்சம். அதாவது இவனை பிடிக்கிறதுக்காக ஏகப்பட்ட இராணுவங்கள் குவிக்கப்பட்டு ஹெலிகாப்டர்ல எல்லாம் இவனை சுற்றி வளைச்சு இவனை பிடிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்தும் அது எதுவுமே சரியா அமையல. அந்த ஹெலிகாப்டரையும் அவங்க சுட்டு வீழ்த்தி வந்த இராணுவத்தினரையும் தாக்கி அவங்களையும் நிறைய பேரை கொண்டிருக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்த இந்த சமயத்துல இவங்க அரசியல்வாதியா இருந்தா என்ன, அல்லது வேற எதிரிகளா இருந்தா என்ன, அல்லது சிப்பாய்களா இருந்தா என்ன, ஆரையுமே இவங்க
பார்க்க மாட்டாங்களாம். ஆரா இருந்தாலுமே இந்த இப்படி தங்களுக்கு எதிரா எழும்பக்கூடிய ஆக்கள் யாரா இருந்தாலுமே அவங்கள உடனடியா சுட்டு வீழ்த்திடுவாங்களாம். இப்படி ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டார் இத வந்து அழிக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்து இவங்களோட வளர்ச்சி வீதம் காணப்பட்டது. அதாவது வந்து ஒரு ராணுவம் எப்படி இருப்பாங்க, ஒரு மிலிட்ரி மேனண்டா அப்படி இருப்பாங்க, அவங்களுடைய ட்ரெஸ் கோட் அப்படி இருக்கும். அதே மாதிரி வந்து அதிகாரப்பூர்வமா ஆட்சி செய்யறவங்க எப்படியான சூழ்நிலையில இருப்பாங்களோ, அவங்க வந்து எப்படியான ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்துவாங்களோ, அதை விட அதிகமான ஆயுதங்களை வந்து இந்த பயங்கரவாத கும்பல் வச்சிருந்ததாம். அதுக்கு மேலேயும் இவங்க வந்து இந்த போதைப் பொருள் கடத்தல தான் முக்கியத்துவம் செலுத்தியதா கூறப்படுது. அதுலயும் வந்து அமெரிக்காவுக்கு வந்து அதிக அளவான போதைப் பொருட்களை கடத்தி இருக்கிறான். அதுல வந்து ஒரு முக்கிய காரணி இவனா தான் இருந்திருக்கிறான். அதனால வந்து அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் வந்து ஆல்ரெடி அவர் வந்து பதவி ஏற்ற காலத்துல இருந்தே இவனை வந்து பிடிக்கணும், இவனை வந்து கொல்லணும், அந்த மாதிரியான ஒரு திட்டங்களை வகிச்சிருக்கிறார். ஆனா அவர் அப்படி சொல்லி மேலும் சொன்னா அமெரிக்காவுக்கு வந்து இந்த போதைப் பொருள் அதிகமா வர்றதால அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் சரி, பெண்கள் சரி, சிறுவர்கள் சரி நிறையவே பாதிக்கப்படுறாங்க. அதால வந்து தங்களுடைய நாட்டுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, பெரிய பாதிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ட்ரம்ப் வந்து செய்தி தளங்கள்லையும் சரி, மெக்சிகோவுக்கும் சரி அறிவுறுத்தல் விழுத்திருந்தவர். ஆனா அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதாவது மெக்சிகோ அதிகாரிகள் வந்து அவனை சுட இயலாது, அவரை வந்து கொல்ல இயலாது, நாங்க சட்ட ரீதியா நடைமுறை எடுக்கிறோம், சட்ட ரீதியா அவனை சட்டத்துக்கு முன்னால கொண்டாந்து நிறுத்துறோம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பரப்பப்பட்டு கொண்டு வந்தது. ஆனாலும் இவனுடைய இந்த செயலால உலக நாடுகள் எல்லாத்துக்கும் வந்து இவன் ஒரு போதைப் பொருள் கடத்தல் கும்பல்ல ஒரு தலைவனா இருந்தபடியா இவனை வந்து எல்லாருமே வந்து எதிராளியத்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. 10 வருஷமா இவனை தேடிட்டு இருந்தாங்க. ஆனா 10 வருஷமா இவன் மாட்டுப்படையில. இப்ப இவன் வந்து எப்படி மாட்டினான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இவன் வந்து நிறைய பெண்களோட தொடர்புல இருந்திருக்கிறான். அந்த வகையில இவனுடைய ஒரு காதலி, இவனுடைய காதலி ஒருத்தங்களுடைய நடவடிக்கையை வச்சுதான் இவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு காட்டு பிரதேசத்துக்குள்ள தன்னுடைய சாம்ராஜ்யத்தை அவன் உருவாக்கி இருக்கிறான். அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள யாருமே நெருங்க இயலாது, யார் வந்தாலுமே யார் போனாலுமே அவனுக்கு வந்து உடனே அலர்ட் போயிரும். அப்படி ஒரு பெரிய மாஃபியா கேங்ஸ்டரா தான் இருந்திருக்கிறான். அந்த சூழ்நிலையில தான் இவனுடைய காதலி, அதாவது இவனுடைய லவர் வந்து போற அந்த சந்தர்ப்பத்துல இவனுடைய லவரோட இவன் கழிச்சதுக்கு அப்புறமா அந்த லவ்வர் அந்த இடத்துல இருந்து போனதுக்கு அப்புறமா தான் அந்த இடத்த வந்து முழுவதுமா சுற்றி வளைச்சிருக்கிறாங்க. ஆல்ரெடி ஹெலிகாப்டர் எல்லாம் வந்து சுற்றி வளைச்சு ஏற்கனவே பிரச்சனை நடந்தபடியா இந்த முறை எல்லாத்தையுமே ஆயத்தமா வச்சிருந்திருக்கிறாங்க. ஆனா ஹெலிகாப்டர் ஒண்ணுமே விடப்படையில. அதுக்கப்புறமா இவனை வந்து சுற்றி வளைச்சு இவனை பிடிச்சதுக்கு அப்புறமா நிறைய ஷூட்டிங் நடந்திருக்குது. இந்த கன் ஷூட்ல வந்து அவனுடைய அந்த கேங்ல இருக்கக்கூடிய ஆட்களா இருக்கட்டும், இந்த ராணுவ சிப்பாய்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து நிறைய இழப்புகள், நிறைய பேருடைய உயிரிழப்புகள் நடந்திருக்குது. அதுக்கப்புறமா அவன் வந்து படுகாயங்களோட பிடிபடுறான். அதுக்கு பிறகு அவன் வந்து வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ற இடவழியிலேயே அவன் வந்து இறந்ததா தெரிவிக்கப்படுது. இதன் மூலம் அவன் வந்து இறந்துட்டான். ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றுபாடில்லை. உண்மையாவே சொல்ல போனா ஒருத்தன் இறந்துட்டான் அப்படின்றதால இந்த போதைப் பொருள் கடத்தலோ அல்லது இந்த போதைப் பொருளோ ஒட்டுமொத்தமா ஒளியும் அப்படின்னு சொல்லலாது. ஏன்னு சொன்னா ஒருத்தன் போனா இன்னொருத்தன் வந்து கொண்டேதான் இருப்பான். ஒட்டுமொத்த கும்பலையும் அழிச்சாலே தவிர மற்றபடி ஒருத்தரை அழிக்கிறதால வந்து இது ஒட்டுமொத்தமா இல்லாம போகும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லலாது. அதாவது வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து தன்னுடைய ஸ்டேட் ஆஃப் த யூனியன் உரையில வந்து தன்னுடைய வெற்றி அப்படின்னு சொல்லியும் வெற்றியினுடைய ஒரு மைல்கல்லா இதை தான் பாக்குறாரு அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்காவினுடைய ஒரு குழுவும் இந்த மெக்சிகோவினுடைய இராணுவமும் இணைஞ்சுதான் இந்த ஒரு ஆபரேஷனை நடத்தி முடிச்சதாகவும் தகவல்கள் வெளிவந்த வண்ணமே உள்ளது. இந்த டைம்ல வந்து மெக்சிகோவில 20க்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல போதைப் பொருள் கும்பல்கள் சாலை மறிக்கிறதா இருக்கட்டும், வாகனங்களுக்கு தீ வைக்கிறதா இருக்கட்டும், பாதுகாப்பு படையினர் மேல தாக்குதல் நடத்துறதா இருக்கட்டும், இந்த முறையான வன்முறைகள் ரொம்பவே நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல 25 தேசிய பாதுகாப்பு படை வீரர்கள் உட்பட 70க்கும் மேற்பட்டோர் வந்து இறந்திருக்கிறாங்க. இன்னும் அதிகமான இழப்புகளும் அதிகமான இறப்புகளும் நடந்து கொண்டுதான் இருக்குது. ஒரு கேங்ஸ்டார் வந்து உருவாக்கின ஒரு சாம்ராஜ்யம், அந்த சாம்ராஜ்யத்துல வந்து அந்த கேங்ஸ்டார் அடியோட இல்லாம போறான் அப்படின்றதுக்காக எல்லா பிரச்சனைகளுமே சால்வ் ஆயிரும் அப்படின்றது இல்ல.
அந்த கேங்ஸ்டர் அடிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அந்த கேங்ஸ்டருடைய அந்த கேங்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கும்பலும் வந்து வெறி கொண்டு அந்த மெக்சிகோ நகரத்தையே ஒட்டுமொத்தமா எரிச்சு கொண்டிருக்கிறாங்க. இதுல என்ன ஏதென்று கூட தெரியாதவங்க எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சிறுவர்களா இருக்கட்டும் அல்லது அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. இந்த போதைப் பொருளால ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள், நிறைய உயிரிழப்புகள் ஒட்டுமொத்த நாட்டிலையும் இந்த போதைப் பொருள் தான் ஒரு பெரிய பிரச்சனையாவே அமைஞ்சிருக்குது. இது வந்து எங்கட ஸ்ரீலங்காவில கூட பார்த்தோம்னு சொன்னா எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ உயிரிழப்புகள், எத்தனையோ குடும்பங்களுடைய சீரழிவுகள், இது எல்லாத்துக்குமே காரணம், ஒரு முக்கிய காரணமா இருந்த அந்த கேங்ஸ்டர் வந்து கொல்லப்பட்டது ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஒட்டுமொத்த பொதுமக்களுக்கும் வந்து ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனா வந்து இந்த ஒருத்தன் இறந்ததால ஒட்டுமொத்த சாம்ராஜ்யமே இல்லாம போகும், இந்த போதைப் பொருளை இல்லாம போகும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிவிட முடியாது. எங்களுடைய சமூகம், எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் தான் பத்திரமா பார்த்து கொள்ளணும். அதே சமயத்துல எங்களுடைய உறவுகளா இருக்கட்டும், எங்களுடைய நண்பர்களா இருக்கட்டும் அல்லது எங்களுடைய பழகுறவர்களா இருக்கட்டும், அவர்கள் வந்து இப்படியான பழக்க வழக்கங்கள்ல ஈடுபடுறாங்களா அல்லது இப்படியான செயல்கள்ல அவங்க வந்து ஈடுபடுறாங்களான்னு சொல்றத எப்பவுமே நாங்க கண்காணிச்சு கொண்டிருக்கணும். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுற சமயத்துல அதுக்கான நடவடிக்கைகள் என்ன செய்யப்பட வேண்டுமோ அதுக்கான நடவடிக்கைகளை எடுத்தா உண்மையாவே நல்லா இருக்கும்.